ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்க சாப்டர் 2க்கான 1 மார்க் ஷார்ட்கட் ஃபிசிக்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஷார்ட்கட் மட்டும்தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், கரண்ட் வர்சஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது வர்சஸ்னாலே என்னது, ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் அதனால் 2 ohm அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இங்கே பாருங்கள், ரேடியஸ்ன்னு சொல்லி எவ்வளோ இருக்குது, 1 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1க்குன்னா அப்போ 1 வேறு எதில் எல்லாம் இங்கே 1 இருக்குது பாருங்கள். பை முன்னாடி 1 இருக்கா, இங்கே π/2 இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி 1 இல்லை. இங்கே π/4 இருக்குது, அதுக்கு முன்னாடி 1 இல்லை. தென் இங்கே 2 இருக்குது, அதுக்கு முன்னாடி 1 இல்லை. அப்படி தானே? அப்போது இதில் ஆன்சர் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 5 ohm. ஏன்னா முன்னாடி 1 இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், த டோஸ்டர் ஆப்ரேட்டிங் 240 volt by 120 ohm. டோஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா? நம்மளை டோஸ்ட் பண்ணால் எல்லோரும் எப்படி டோஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாத்த விட ஹையான வேல்யூவில் தானே டோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது 480 இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர். ஓகேங்களா? இதில் 2 அதோட கம்மி தான், 240 கம்மி தான், 400 கம்மி தான். ஸோ இதில் இருக்கிறதுல பெரிய நம்பர் யார், 480 வாட். அப்போ ஆன்சர் 480 வாட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், a carbon resistor 47. இந்த கொஷின் எல்லாம் பார்க்க வேணாம்ப்பா, ஆன்சரை மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கலர் கோடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, எஸ் நான் கலர் கோடுக்கு ஓகே சொல்லிட்டேன், எஸ் சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க சரிங்களா? அப்போது ஒய்ன்றதுக்கு, ஒய்னா எல்லோ. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு எல்லோ இருக்குது, இங்கே ஒரு எல்லோ இருக்குது. கடைசியில் பாருங்கள் சில்வர், எஸ்ன்னு முடியுதா? அப்போ அதனால தான் ஒய்எஸ். ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ லாஸ்ட்டில் இருக்க வேல்யூவை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? எல்லோ தென் சில்வர். இதுக்கு ஆன்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, what is the value of resistance of the following resistor? நம்ம எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம 100 மார்க்குக்கு 100 எடுத்துட்டால் மட்டும்தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கொஷின்லேயே ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ரேஷியோனில் என்னப்பா வரும், டிவைடில் வரணும், இல்லைன்னா இஸ்டில் வரணும். ஆமாவா? ஆனால் இங்கே பாருங்கள், டிவைடில் யார் யார் வந்திருக்கா, ஆப்ஷன் சியும் டி மட்டும்தான் இருக்குது. அங்கே 3 ஆல்ரெடி கொஷின்லேயே சொன்னதுனால 3 வரும். ஓகேவா? 3 சொன்னதுனால 3 போட்டுக்கிறோம். இங்கே ரேடியஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ரேடியஸை ரூட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ரேடியஸை ரூட்டாக கன்சிடர் பண்ணால் டிவைடில் 1/√3. ஆன்சர் வந்துச்சா? அப்போ யார் ஆப்ஷன், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஒயர் கனெக்டட், அதெல்லாம் வேணாம். இந்த நம்பர்ஸ் மட்டும் பாருங்களேன். நம்பரில் ரேஷியோவில் பாருங்கள் 1 இருக்குது, 2 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மேலே 213 இருக்குது. அப்போ 1 2 3 அப்படின்னு லைனாக 3 இருக்கா? அப்போ இங்கே என்ன நம்பர் தான் இல்லை ஆப்ஷன் கொடுத்ததில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 4 தான் எல்லாத்தினால 4 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இங்கே பாருங்கள், இதில் இந்தியாவில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. ஆமாவா? அப்போது எப்படி வச்சுக்கலான்னா, இந்தியா கிட்ட இருக்க வேல்யூ யார், 220 volt. அப்படி தானே? அப்போது 2வையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 4 வரும். அப்போ 4ன்னு இங்கே எங்கே இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அதனால் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th எப்படி, 12th நீங்கள் முடித்தாதான் லார்ஜ் பில்டிங்கை கட்ட முடியும், லார்ஜாக இருக்க பில்டிங்கை கட்ட முடியும். ஸோ ஆன்சர் 12A. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினுக்கு கொஷின் எல்லாம் எது ஞாபகம் வச்சுப்போம்னா, கிராஃப் மட்டும் பார்த்தா போதும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேல்யூ இருக்கா, அடுத்து 3 ohm இருக்கா, அதுக்கடுத்து 2.5 ohm இருக்கா. அப்போது மொத்தம் எத்தனை வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 4வது வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 வேல்யூ கண்டுபிடிச்சதுனால ஆன்சர் எப்படி வர ஆரம்பிக்கும், 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இப்போது இந்த பேட்ரி கொடுத்துருக்காங்களே, இதுக்கும் அதே போல் கிராஃப் என்ன வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இதில் 5 இருக்குது, 15 இருக்குது, இதுலேயும் 15 இருக்குது, இதுலேயும் 15 இருக்குது. எல்லாத்தையுமே யாரால் டிவைட் பண்ண முடியும், 5 டேபிளால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா?
அப்போது ஆன்சர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இதில் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா, டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் 20 டிகிரி செல்சியஸ்னு வருது பாருங்கள், இதில் தான் வருது. ஏன்னா மீதில் 800 இருக்குது, 850 இருக்குது, 700 இருக்குது. இங்கே லாஸ்ட்டாக வந்தாலும் ஆனால் 20ன்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போது 10-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? 10-ஐ ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன்னா கொஷின்லேயே 0.2 அப்படி கொடுத்துருக்காங்களா, அப்போ டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.5 ஓம் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா கூல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 800 கெல்வினுக்கு கொண்டு வராங்க. கூல்னா என்னது, நம்மளோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். அப்போது டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. மேலே என்ன பாருங்கள், இன்க்ரீஸு டிக்ரீஸ் இருக்குது, அதை மாற்றி எழுதுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் தென் இன்க்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கொஷினை ஃபுல்லாத்தெல்லாம் படிக்க வேணாம். லாஸ்ட்டாக கிராஃப்னு முடியுதா, லாஸ்ட்டாக கிராஃப்னு முடியறதுனால கிராஃப் எப்பவுமே எப்படி வரைவோம், ஸ்ட்ரைட் லைனாக தான் வரைவோம். ஸ்ட்ரெயிட் லைனை தவிர்த்து ஒன்று சர்க்கிளாக வரைஞ்சாலும் அது தப்பு, எலிப்ஸ் போல் வரைஞ்சாலும் தப்பு, பேராபோலா போல் வரைஞ்சாலும் தப்பு. அப்போ எப்படி வரைஞ்சாலும் என்னது, கிராஃப் தப்பு. அப்போ எப்படி தான் வரையணும், ஸ்ட்ரைட் லைனாக தான் வரையணும். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.